அறிவோம் நன்றாக இரு குருவாழ்க குருவே துணை. ஓம் நமோ துர்காயே நமோ நமக. ஓம் கணபதியை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மோகினி வசியம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நாம் மோகினி என்பது யார்? மோகினி என்பது எம்பெருமான் பெருமாளுடைய அவதாரம். அவங்க தான் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை ஏமாற்றி அமுதத்தை பருக விடாமல் செய்தவர் பெருமாள். மோகினி வசியம் ஒருத்தவங்க கையில் இருக்குதுன்னா அவங்க யாரை வேணாலும் எளிதில் வசியம் செஞ்சிட முடியும். யாராலும் எளிதில் வசியம் செஞ்சிடலாம். மோகினி வசியம் அப்பேற்பட்ட வசியம் இது. மோகினி வசியம் செய்யறதுக்கு அது எப்படி செய்யறது, மோகினி வசியம் எப்படி செய்யறது, மோகினியை எப்படி தாந்திரிக வழிகளும் இருக்குது, மாந்திரிக வழிகளும், ரெண்டு வழியிலும் செய்யலாம். மாந்திரிக முறையில் செய்யும்போது கடினமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறைய நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்போ கணவன் மணி கல்யாணம் ஆனவங்களாக தான் கணவன் மணியோட சேர்க்கை இருக்கக்கூடாது. அதை விட முக்கியமாக எந்த பெண்ணையும் மனசில் ஆபாசமாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் உண்டு. அதுபோல் சுத்தமாக இருந்தால் தான் அதை செய்யணும். நீங்கள் மோகினி வசி உருவத்தை நினைக்கும் போதே இதெல்லாம் உங்களுக்கு பின்தொடர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பின்னாடி சோதனைகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த காலத்தில் தவம் செய்ய போனால் ரொம்ப ஊர்வசி மேனைகள்லாம் வந்தாங்க கீழே. எங்கள் மேலே அதை வானத்துலேருந்து இறங்கி கீழே வந்தாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. இங்கே இருக்கிற ரொம்ப ஊர்வசி மேனைகள்லாம் வந்துடுவாங்க. நீங்கள் அது கையில் எடுத்த உடனே வந்துடுவாங்க. பின்னாடி தொடருவாங்க. உடம்பை சுற்றி வருவாங்க. இங்கே இருக்கிற அழகான பெண்கள்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க, வரமிப்பாங்க. ஏன்னா அப்படி மோகினி வசி அவ்வளோ மோசமானது, பயங்கரமானது. அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் அதை அடைய விடாது. ஆனால் அதை எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கேட்டுங்க. மோகினி வசியம் தினந்தோறும் காலை மாலை 2 வேளை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். அப்புறம் காலை 2 வேளை செய்யலாம். குண்டுமல்லி எடுத்துக்கணும். நீங்கள் குண்டுமல்லி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மோகினி ஒரு அழகான ஒரு மோகினியுடைய உருவம் எடுத்து படத்தை நாம் வைக்க இருக்குது. மோகினி உருவ படம் இருக்குது. அது பெருமாளுடைய அவதார உருவம் இருக்குது. அதை தான் வச்சு ஒரே ஒரு படம் மட்டும்தான் வச்சு ஒரு அகல் விளக்கை ஏற்றிக்கணும். விளக்கு ஏற்றுறது நெய் தான், பசு நெய்யில் தான் விளக்கு ஏற்றணும். பசு நெய் விளக்கு ஏற்றி தேன் வைக்கணும். பால், பழம், வெண்பொங்கல், இதுதான் அவங்களுக்கு படையெல்லாம் வைக்கணும். மோகினிக்கு அவங்களுக்கு வைக்கணும், படையெல்லாம் வைக்கணும். வச்சுட்டு குண்டுமல்லியால் அர்ச்சனை செய்யணும். அது மந்திரம் இருக்குது. அதை நான் இப்போ வீடியோவில் நான் கொடுக்கல. நான் இப்போ வீடியோவில் கொடுக்கக்கூடாது. இது ஏன்னா குரு உபதேசம் செய்த மந்திரம். அது வீடியோவில் கொடுக்கக்கூடாது. தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி வாங்க. அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் வாங்க. அவங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் தரேன். நான் அது எப்படி செய்கிறதுன்றதையும் இந்த வீடியோ மூலிமா நீ தெரிஞ்சுக்கிங்க. காலை மாலை குளிச்சது மாரி இருக்கும். சுத்தபத்தமாக இருக்கணும். ஒரு மண்டலம் 48 நாள் கடைப்பிடிக்கணும். 48 நாள் கடைப்பிடிக்கும் போது சில சிக்கல்லாம் வரும். மோகினி சிக்கல்னாக்கா வீட்டில் கல்யாணம் ஆனவங்க இருந்தாக்கா அவங்க மனைவியாலே கொஞ்சம் சிக்கல் வரலாம். கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தாக்கா வெளியில் போவாங்க ஒரு பெண்கள் மூலிமா. அதுக்கு தான் என்ன செய்யணும்னா ஒரு முக்கியமான யோசனை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அந்த காலத்தில் இது போல் மந்திரம் கற்றுக்கிறதுக்கு அப்படிலாம் நினச்சவங்க ஊரில் இருக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது காடு மலை வனம் தனியாக ஒரு இடமா போயிடுவாங்க. ஆளே மறைஞ்சிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு ஆளே மறைஞ்சிடுவாங்க.
எங்கே இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுபோல் கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சிடணும். நம்ம குடும்பம் கூட இருந்தோன்னா ஏதாவது வகையில் இவங்க ரூபத்தில் தடுத்து செய்யக்கூடாது, பண்ண விடாமல் தடுத்துரும். அதனால் தனிமையான முறையில் எங்கேயாவது ஒரு உங்கள் காடு, கொல்லி, கரம்பு அது மாதிரி இடமா பார்த்து அங்கே போய்ட்டு தங்கிடுங்க. 48 நாள், ஒரு மண்டலம் இந்த பூஜையை நீங்கள் விடாமல் அகசுத்தத்தோடு செய்யணும். ஆனால் இந்த பூஜை செய்யும்போது சின்ன அளவு கூட காம எண்ணம், அந்த உணர்வுலாம் இருக்கவே கூடாது. அப்படி ஒன்று இருக்கவே கூடாது. அப்போ தான் அந்த பூஜை செய்யும்போது அப்போ தான் அந்த சிந்தனைலாம் அதிகரிக்கும் நமக்கு. அப்போ தான் தோணும், இப்படி ஒன்று இருக்கவே கூடாது தாயே அப்படின்னு நினைக்கிறது தான் உங்களுடைய மனசில் இருக்கணும். 48 நாள் இதுமாரி ஒரு காலை மாலை குண்டு மல்லி வச்சு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா மோகினி உங்களுக்கு கனவுல வருவாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொன்னது போல தான் மோகினி அம்மா அவங்க கனவுல வருவாங்க. நீங்கள் பூஜை செஞ்சுட்டு அந்த பூஜை செய்கிற இடத்துல படுத்துக்கணும். காலை மாலை பூஜை செய்யணும், வேறு எந்த வேலை வெட்டிங்க போக கூட இது செஞ்சுட்டு அங்கேயே படுத்துக்கணும். அங்கேயே படுத்திங்கன்னா 48 நாளில் அவங்க தேவதை சிரசில் தான் இருப்பாங்க. நம்ம சிரசில் தான் இருப்பாங்க. வேறு எங்கேயும் எந்த தெய்வத்தை நம்ம உருவாக்கணும், நம்ம சிரசில் தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் கனவுல ஒரு பெண் ஒன்று உருவத்தில் வருவாங்க. ஆபாசமான நிலைமையில் வருவாங்க. காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப ஆபாசமாக கூட வருவாங்க. ஆனால் நீங்கள் மன சுத்தமாக இருந்தீங்கன்னா, உண்மையிலே நீங்கள் அந்த எண்ணத்தில் சுத்தமாக இருந்தீங்கன்னா, அம்மா தாயை அவங்க காலில் விழுந்து வணங்கிட்டிங்கன்னா அப்போவே கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க சித்தி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் எதிரி யாராக இருந்தாலும் உங்கள் வசம்தான். யாரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. எப்பேற்பட்டவனே தலைவணங்க செஞ்சிடலாம். இதில் உண்டு. இந்த மோகினி செஞ்சிருவா. கடன் கொடுக்காதவங்கள வாங்கி கொடுத்துருக்குது. எத்தனையோ பேர் கடன் காசு கொடுக்க மாட்டாங்க. 2 லட்சம் கொடுத்தேன், 5 லட்சம் கொடுத்தேன், 10 லட்சம் கொடுத்தேன், வரலை அப்படின்னு பணம் வச்சுருப்பான், கொடுக்க மாட்டான். கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது அவனுக்கு. ஆமாம் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் இன்றைக்கி கடன் விட்டு ஏமாந்தாங்களோ. ஆனால் அது போலலாம் வாங்கி கொடுத்துருக்குது இன்றைக்கி. நிறைய பேருக்கு 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், இது 10 லட்சம், 15 லட்சம்லாம் வராதவங்க சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. அவங்களுக்குலாம் பண்ணி கொடுத்ததுலாம் அவங்க வாங்கிக்கின்னு போயிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்க மனசு மாறி அவங்களே கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா, அந்த பணம் இருக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா மோகினி வசியம் நம்ம செய்யும்போது அவங்க தலைமையில் போய் உட்காந்தாலும் அந்த கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. ஐயோ நம்ம கொடுத்துடணுன்றான் அந்த எண்ணத்தை அந்த மோகினியான்றவள் உண்டாக்கிடுவா. ஆனால் அவன் கையில் இருந்தால் தானே கொடுப்பான். அப்போ எண்ணம் மட்டும் இருக்கும், கொடுக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருக்கும். ஆனால் கையில் அவன்கிட்ட இருக்காது. ஆனால் கையில் இருந்துக்கின்னு வச்சிக்கினே கொடுக்காம வேணும்னு இப்போ ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, அவனை கொடுக்க வச்சிடும். அப்பேற்பட்ட சூப்பரான அருமையான மகத்தான மோகினி வசியம் இது. இந்த வசியத்தை நீங்கள் அனைவரும் செய்யலாம். செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதனுடைய மந்திரத்தை நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன், அதுக்கு வாங்க. வீடியோவில் கொடுக்கக்கூடாது. இது பொது மந்திரம் அல்ல. இது யாருக்கு அந்த பாக்கியம் இருக்குதோ அவங்களுக்கு தான் போய் சேரணும்னு இருக்குது. அதனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் தெரிவிங்க. அதே நேரத்தில் இதை தீட்சை மூலயமா பெற்றால் தான் இது உங்களுக்கு சித்தியாகும். குரு அருள் இல்லையே திருவருள் இல்லை. அதனால் ஒரு மந்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்னே நீங்கள் தீட்சை பெறணும். நான் கொடுக்குறேன்னா அந்த மந்திரத்தை வாங்கி நாங்கள் அம்மாக்கிட்ட மோகினி தாயிட்ட நான் சொல்லி அனுப்புவேன். அவங்க உங்ககிட்ட வந்துடுவாங்க. தீட்சைன்னு ஒன்று கொடுத்த பிறகு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்கள் சில உறைஞ்சிருப்பாங்க. நீங்கள் அதை உருவேற்றத்து மூலிமா அதிகரிக்கிறது மூலிமா அது உங்ககிட்ட சித்தி ஆகிடுவாங்க. அதனால் இந்த மந்திரம் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் வாங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.